சிவாய நமயா. ஐயா சிவாய நமக. வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சைமன் போயிருக்காரு. சரி. போயிட்டு வந்தவர் வெளியே பேட்டி கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாரு. சரி. இப்போ ஒரு 2 நாளைக்கு மேல ஒரு கூட்டம் சைமன் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாரு. சரி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரர் கேள்வி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்காரு? அதாவது திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல தான் அர்ச்சனை எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்களே, நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா எங்களை தமிழ்ல தான் பாங்குவதை சொல்லுவீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. சரி. அதுக்கு சரியான பதில் சொல்லணும்ல. சொல்லல. அரை மணி நேரமா பேசுறாரு. எதையோ பேசிட்டு இருக்காரு. கேட்டவனுக்கும் புரியல, பார்த்தவங்களுக்கும் புரியல. இது சீமான உருட்டு சொல்லலாமா, பெரட்டு சொல்லலாமா, புரூடா சொல்லலாமா? அண்ணன் தான் எப்ப வேணாலும் அண்ணன் மாத்தி மாத்தி பேசுவாரு. அண்ணனை பத்தி நீங்க அண்ணனை விட்டுருங்க. அண்ணன் அப்படித்தான். சரி. அதனால அவரு என்னைக்கு அவருக்கு இழிச்சவன் யாருன்னா இந்து தான். இவன் தான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான், கண்டுக்க மாட்டான். அதனால இவன் இல்லைங்க, எத்தனை பேரை இவருன்னு சீமான்னு இல்லைங்க, இவரு மட்டும் இல்ல, எவனமா பேசிட்டு இருக்கான். அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நமக்கு கடவுள் சிவன் தான், அப்பா தான், சாமி தான், சிவபுரம் ஒருத்தன். அவன் தான் அனைத்துமா இருக்கான் இந்த உலகத்துல. உனக்கு கண்ணுக்கு தெரியுற இந்த ஜட பிரகிருதி அவன் தான், ஆத்ம பிரகிருதி அவன் தான். புரியுதா உங்களுக்கு? ஆத்மா கண்ணுக்கு புலப்படாது. ஆத்மா தேவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களா? ஒளி உடம்பு. நம்ம உடம்புல அந்த ஆத்மா, அந்த உடம்பு கண்ணுக்கு தெரியும். ஆனா உடம்புல இருக்க ஆத்மா ஒளி உடம்பு கண்ணுக்கு தெரியாது. அத மாதிரி இந்த ஜடமும் அவன் தான், இந்த ஆத்ம பிரகிருதி ஆத்மாவும் அவன் தான். அப்போ இது நம்ம இவன் சாமிக்கு நம்ம அப்ப சிவபெருமானுக்கு எல்லா மொழியும் தெரியும். அதாவது தமிழை தந்ததே சிவன் தான், சமஸ்கிருதத்தை தந்ததும் சிவன் தான். ஆனா அந்த சீமான் தமிழை ஏத்துக்குவாரு, சமஸ்கிருதத்தை ஏற்பாரு. மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்ற இழைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு அனுசேதனை. அப்ப சிவபெருமா உலகத்துல உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாகவே இந்த ஆத்தா பாரதி கிட்ட சமஸ்கிருதத்தை முதலில் கொடுத்துள்ளான். அதற்கு பிறகு தமிழ் மொழி தந்திருக்கான். அப்போ இத்தனையும் தந்தவன் சிவன், ரைட்டா? சரியா? சரி. ஆனா சமஸ்கிருதத்தை நீ ஏத்துக்க மாட்டேன். ஆனா சமஸ்கிருதம் சிவன் தானே. ஏன் அந்த சிவனுக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணக்கூடாதுங்கிற? இந்த சீமானுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த சிறுவர் மலர் புத்தகத்துல வர 2 கதையை படிச்சுக்குவாரு. படிச்சுட்டு அதை அப்படியே மேடையில பேசி தம்பிகளை உசு பேத்துட்டு கையை கையை முறுக்குவாரு. அதுல 2 பேர் கை தட்டுவான். அந்த கூட்டம் எல்லாம் பாருங்க, கொஞ்ச நாள்ல பாருங்க. இப்போ இந்த பதிவு இந்த சகோதரன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சீமான் ஒருதலை பட்சமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்து சகோதரர்களை 95% பேர் வெளியே போயிருவான். பாருங்களேன், கூட்டமா வெளியே போயிருவான். நடக்கும். அந்த கமாண்ட்ல போய் படிச்சு பாருங்க. சீமான் பேசி எத்தனை பேர் கமாண்ட் பண்ணிருக்காங்க, அந்த வீடியோ நான் பார்த்தேன். சரிங்களா? அதனால இங்க பாருங்க, நமக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான், அப்பன் சிவபெருமா தான். அது நான் சொல்லல, சாமி சொல்றாரு. 23 தெய்வம் ஈசன் எங்கும் வடிவானேன், 23 தனியூகம் ஈடழித்த மாயனப்பா. 23 தனியுகம் ஈடழித்தவன் எப்பா? சிவன் நான் தான். அதான் இந்த யுகத்துல தர்மத்தை நிலையாட்ட வர்ற மாயவனும் நான் தாங்கிற. அப்போ நமக்கு கடவுள் ஒருத்தன் தான், சிவபெருமான் மட்டும்தான். புரியுதா? அவன் தான் அனைத்துமா இருக்கான். அதான் சாமி சொன்னான், உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை, ஏவல் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடழிந்து போனீர்களே, மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம் ஒரு முத்து ஏகமுத்து, இந்த உலகம் எல்லாம் பெருத்த முத்துக்கிற எங்கு லிங்க வடிவா இருக்கம்பா. பிள்ளைகளே, அனைத்து நீ உன் கண்ணுக்கு தெரியுது அனைத்துல தான் உங்கள் குலதெய்வம். உன் குலதெய்வம் நீ குலதெய்வமா வணங்குறிய காளியாத்தா, மாரியாத்தா, எசக்கியம்மா, நீ எத்தனை அம்மா சொல்ல மாட்டே, நீ யார வணங்குனாலும் நான் தாண்டாங்கிறான். உங்களுக்கு குலதெய்வம் உபசரிப்பார் யாரும் இல்லை, காரண தெய்வம் எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லைங்க, ஏவல் செய்யும் பிசாசால ஈடழிந்து போனீர்களே. இந்த மந்திரவாதி பயிலுக பில்லி சூனியம் ஏவலு தாயத்து அது இதும்பா. ஆனா அவனதான் இவன் நம்புவான். யாரு? இந்த கும்பலு. ஆனா சாமியை நம்ப மாட்டான். உங்கள் குலதெய்வம் உபசரிப்பார். அப்ப வருந்தி சொல்றான், சிவபெருமான் சொல்றான், நான் சொல்லல, அப்பாவோட வார்த்தை இது. அப்படியே வருந்தி சொல்றான், உங்கள் குலதெய்வம் உபசரிப்பார் யாரும் இல்லைங்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கே இறைவன் அவன் தான், நான் சொல்லல. அப்பா சொல்றான் பாருங்க, 4 வேதம் அதிலும் நான் வருவேன் மாயமிட்டு, ஸ்தூல வேஷமிட்டு சுற்றுவேன் கண்டிருநீ, இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று, வேறு ஆரோவென்று எண்ணம் வையாத மகனே. பிள்ளைகளே, 4 வேதத்திலும் அறியப்படக்கூடிய இறைவன் நான் தான். இனத்துக்கு இனங்கள், நீ என்னவா கும்பிடு, நீ என்ன பேரை சொல்லி கும்பிட்டாலும் நான் தான் இறைவன். உலகத்துல உள்ள மனிதர்கள் எப்படி கும்பிட்டாலும் அவனுக்கு அருள் பாலிக்க போறது நான் தாங்கிறான் சிவபெருமா. இதை விட உனக்கு கடவுள் வேணுமா? வேணுமா? ஆனா நமக்கு மொழி பேதம் வேண்டாம். இவர் சீமானுக்கு ஒரு என்ன, அவர் சுயநலத்துக்காக அவர் மக்களை சரி சைமனா சரி இருந்து போற. சைமன் என்ன பண்றாரு?
அவருடைய சுயநலத்துக்காக அவர் என்ன பண்றாரு, இருங்க, அவர் என்ன பண்றாரு, மொழி பேதத்தை திரிச்சு விட்டு இந்த மக்கள்கிட்ட வெறியேத்தி விடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், எந்த மொழியா வேணையா, உலகத்துல உள்ள எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் இறைவனுடைய பிள்ளைகள். நான் சொல்ல பகவான் சொல்றான், அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்து படுங்க அப்படின்னு சொல்றான். பிள்ளைகளே, நீங்கள் அன்புங்கிற ஒன்றுல ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, ஜாதி பாகுபாடு, இன பாகுபாடு, மத பாகுபாடு, மொழி பாகுபாடு எதுவும் வராது. எல்லா பிள்ளைகளும் அன்புல ஐக்கியமாகுங்கிறான் எங்க அப்பா பரமாத்மா சொல்றான். இது முனிவர்கள் சொல்லல, தேவர்கள் சொல்லல, ரிஷிகள் சொல்லல, நாயன்மார்கள் சொல்லல, ஆழ்வார்கள் சொல்லல, சிவ பரம்பொருள் சிவ பரமாத்மா சொல்றான். கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. சாமியை நம்ப மாட்டீங்க, பூசாரியை தான் நம்புவீங்க. அவன் குறி சொல்றவன நம்புவீங்க, கணக்கு சொல்றவன நம்புவீங்க. அவன் என்ன சொன்னாலும், அவன் ஆட்டை கொண்டா, கோழியை கொண்டா, பன்னியை கொண்டா, பழி கொடுக்கணும்னு சொன்னா அவனை நம்புவீங்க. அடா பாவிகளா, எதுவுமே வேண்டாம். எங்க அப்பன் சொல்ற பாருங்க, உச்சிக்கு ரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா, பகையில்லை என் மகனி, ஏடு தந்தேன் உன்கையிலே, எழுத்தாணியும் கூட தந்தேன், பட்டயம் தந்தேன் நான், பகை தீர்ப்பேன் பதறாத, நோய் நடி வந்துட்டா பதறாத. உனக்கு அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி வரும்போது சில இடைஞ்சல்கள் வரும், அதெல்லாம் கர்மவினை, நீ செஞ்ச பாதுகான தீர்ப்பு. ஆனா இந்த அப்பாவோட பட்சம், உச்சி கிரகம் 9க்கு நான் தான் தலைவன், நீ அப்பாவை பிடிச்சிக்கோ, இந்த கிரகம் ஒண்ணும் பண்ணாதுங்கிறான். நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நேர பூசாரி காலில் போய் விழுவீங்க. அவன் இதான் சாக்குன்னு சொல்லி அவன் பிள்ளை, அவன் சொத்து சாக்குறதுக்கு இவன் எல்லா வேலையும் பண்ணிடுவான். அதனால நீ குறி சொல்றவன், வாக்கு சொல்றதெல்லாம் நம்புறீங்க, நம்பிட்டு போய் தொலைங்க. எனக்கு எதுக்கு? சாமி என்ன கேட்டான், எங்க அப்பா சிவபெருமான் எது கேட்கலாம், அன்பு உணர்ந்து கேட்கிறான். சொல்றான் பாருங்க, ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான், மேல தாளம் கூறவை தோணி வேண்டாம் கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடுதீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறார். பிள்ளைகளே, உன்னுடைய இறப்பு காலத்தை கணக்கிடுவது நான் காலம் தண்டித்துடுகள், எவனும் நான் தான் காலம் தான். பிள்ளைகளை, உங்களுக்கு வாழ்க்கை பூமியில உங்களுக்கு நாள் கொடுத்துருக்கேன். இத்தனை நாள் நீ என்னென்ன கர்மா சரியா, அதுக்கு தகுந்த நான் உன்னோட ஆத்மா எடுத்துட்டு போய் நடு நான் தான் கேட்கிறேன், தீர்ப்பு கொடுக்குறேன் நான் தான். உன்னை நரகத்தில் தள்ளனாலும் நான் தான், உனக்கு மோட்சம் கொடுக்கறனாலும் நான் தான், உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் நான் உன்னுடைய ஆத்மாவுக்கு. அதனால பிள்ளைகளை, எனக்கு ஆடு கிடாய் கோழி பண்ணி நீ அறுத்து பலிவிட வேண்டாம், சரியா? பூ கூட கேட்கலங்க. நீ செடியில பூ, அது என்ன செடிகள்ல பூக்குற பூ எல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்பாவுக்கு தேவை அன்பு மலர் எடுத்து எனக்கு செய்வ அன்பு. நீ எந்த கடையிலுமே வாங்க, நான் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்ல. உன் இதயத்தில் இருக்க அன்பை மட்டும் அப்பாவுக்கு கொடு, அப்பா உன்னை பாத்துக்குவேன், அப்பா உனக்கு மோட்ச தருவேன். உன்னுடைய கர்மணிக்கு தான் அந்த உடல், கவலைப்படாத. அழியாத பொருள் ஆத்மா, அந்த உடலை காப்பாற்றவே முடியாது, உனக்கு ஆத்மா மோட்சம் கொடுப்பேங்கிறான். இதை விட ஒரு கடவுள் வேணுமாங்க உனக்கு? வேணுமா? எதுவுமே கேட்கலங்க அப்பா, எதுவுமே கேட்கல, அன்பதான் கேட்கறான் அப்பா சிவபெருமான். ஆனா நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். எவனா ஒருத்தன் மந்திரவாதி, செய்வனை வைக்கிறவன், குறி சொல்றவன், இதான் நம்புறோம். கருங்காலி மாலைக்கு விளம்பரம் பண்ணா வாங்கி கழுத்துல தொங்க போட்டுக்கிறோம். எந்த மாலையும் நீ போடான்டா, சிவன் உனக்குள்ள இருக்கிறான். அப்பன்னு சொல்றான், ஈஸ்வர சர்வபூதானம் சர்வபூதானி எத்தனோட மாயங்கிறான். சிவபிரமணியன் நான் எல்லாரும் எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருந்து கொண்டு அந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய பாவ கர்ம வினைக்கேற்றவாறு சூழலை செய்து கொண்டு இருக்கிறேன். நான் தாப்பா உன்னுடைய கர்மனைக்கு தண்டனை கொடுக்குறேன், நான் தாப்பா உனக்கு நல்ல வினைக்கு உனக்கு பலனை கொடுக்குறேங்க, நான் தாப்பா உன்னை சாகடிக்கிறேங்க. அவன் தான் சொல்றான், காலத்தை கணக்கு நான் காலம் தண்ணி தருக்கு எவங்க. ஆனா ஆத்மா சாவடிக்க மாட்டான், ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுப்பான். உங்களுக்கு அதான் சாமி சொன்னா, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. ஒரு உயிர், ஒரு ஆத்மா நரகத்துக்கு ஏமா எடுத்துக்கொண்டு போறான்னா, அந்த ஆத்மா நரகத்துல இருக்க ஆத்மா அப்பா சிவனேன்னு ஒரு வார்த்தை அரகரா சிவசிவான்னு சொன்னா மோட்சத்துக்கு போயிடும். அந்த நரகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது. அதே போல மோட்ச வீட்டுல இருக்கிற ஆத்மாவை நரகத்துல தள்ளலாம், அவன் நினைச்சா தள்ளலாம். எல்லாத்துக்கும் அடைக்கலம். 14 உலகத்துக்கும் இறைவன் மயத்தேசன பிரகிருதியும் சூயதே சரசனம் எதிரானைக்கு ஜெகத்தி பரிவர்த்தக தலைவரான என் கண்காணிப்புல இந்த பிரகிருதி படைக்குது, அழிக்குது, எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. நான் தாங்க சந்திரயாரு, நான் தான் சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன். சந்திரனா சூரியனா வேதாந்த சித்தாந்தம் இல்லனா ஒவ்வொரு மண் துகள்லயும் நான் அக்னியில இருக்கு ஜோதி வடிவா இருக்கேன். ஒவ்வொரு துகளமே பரபிரம்மம், அவன் இல்லாத இடையதுங்க, பரபிரம்மம் வந்தான். அதனால இந்த உலகத்துக்கு தந்தையார் தாயார் நான் தான். பிதாகமசி ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்தியம் பவித்திரம் மகர உற்சாம எஜிர் வேசங்க. இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கனும் புனிதமானவனும் ஓங்காரம் உற்சாம எஜிர் வேதங்களும் நான் எல்லாம் வந்தான். அந்த உலகத்துக்கு அப்ப யாரு? பிதா நான் தான். நமக்கு தேவை ஒரே பிதா தான், பரம்பிதா ஈசன். உன் குலதெய்வன் எப்படியாலும் கும்பிடு, அவன் தான் வருவான். சாமி அதான் கீதையில சொல்றாரு,
ஏதாமா பிரதிநிதி தாம்சே பஜாமிகம் மம்ம ஒருத்தருமே வந்து மனுஷ பார சர்வசங்கா. எந்த மனிதர்கள் இவ்வுலகில் எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னையே வழிபடுகிறார்கள். நீ எப்படி கும்பிட்டாலும் அவன் தான். நீ என்ன பேர் வச்ச வேணாலும் சொல்லி கும்பிடு. முருகானு கூப்பிடு, ராமானு கூப்பிடு, சிவனேன்னு கூப்பிடு, எசுகிமானு கும்பிடு, சொல்லமாட சாமின்னு கும்பிடு, கருப்பசாமின்னு கும்பிடு, முனியப்பான்னு கும்பிடு. எல்லா அப்பனும் அந்த அப்பன் தான், ஒரே ஒருத்தன் தான். பெண் தெய்வங்களும் வந்தா சொல்றான் பாருங்க, ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன். ஆணும் நான் தான், பெண்ணும் நான் தான், பித்த நானேன் பேய நானேன், என் பெருமை அறிவார் யாரும் இல்லை. பித்தனும் நான் தான், பேய நான், கள்ள நானேன் வெள்ள நானேன், என் காரணத்தை அறிவார் இல்லைங்க. நல்லவனும் நான் தான், திருடனும் நான் தாங்க, எல்லாம் வந்தாங்க. அதனால உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறா வந்து அதான் சொன்ன. சாமி சொல்றாரு பாருங்க, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்துல. எங்க அப்பா சிவபுரம் சொல்ற பாருங்க, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்கின்றது. நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை நான் அறுவடை செய்ய வந்தேன், மோட்சத்துக்கு அழைச்சிக்கு வந்தேங்கிறான். அதான் சாமி சொன்னா, தெச்சனம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் தேடி தேடி தீரிந்தே நல்லோ சிவனே ஐயா, 30 முக்கோடி தேவரிசியுடனே முனியும் வந்து எடுத்தார் சிவனேங்க. அதனால எல்லாம் எங்க அப்பன் தான், ஒரே அப்பன் தான் இருக்கான், எல்லாத்துக்கும் அப்பன் அவன் தான். அதனால நீங்க அவனை பிடிச்சிக்கோங்க கெட்டியா. நம்ம பிறந்ததே மோட்ச அடைகிறதுக்கு தான். இப்படி விவாதம் பண்றதுக்குல்ல, என் மதம் பெருசு ஓ மதம் பெருசுன்னு சொல்றதுக்கு இல்ல. அதான் சாமி சொன்னாரு, நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிதன் அறியாமல் மால்வார்வீன் வேதம் உலர்ந்தா. ஒரே ஒரு சொல்லி முடிச்சிட்டான். எங்க பரம்பொருள் சொல்றான், நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று மதவரி கும்பலெல்லாம் சொல்றான். அதனால மதத்தை விடு, கடவுளை பாரு. எல்லாத்துக்கும் அப்பன் ஒருத்தன் தான், அது எங்க அப்பன் சிவன் தான். நீ எப்படி வேணுமோ ஏத்துக்க, நீ எப்படி கும்பிட்டாலும் உனக்கு அவன் தான் அருள் பாலிக்க போறான். இப்ப சைமனுக்கு என்னதான் பதில் சொல்றீங்க, அதை சொல்லுங்க. சைமன் கடைசி வரைக்கும் அது பதில் சொல்ல மாட்டாருங்க, சரிங்களா? அதனால சீமானை விட்டுருங்க. சீமான் இன்னைக்கு பாருங்க 95% பேர் வெளியே வந்துருவான், கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா வெளியேறி அவ்வளவு பேருமே நீ வெளியே வந்துருவாங்க பாருங்க. சீமான் கட்சி விட்டு வெளியே வந்துருவாங்க, கூட்டம் கூட்டமா வர போறாங்க பாருங்க. அவருக்கு வாயில தான் சனி. சாமி சொல்றாரு, உண்ணாவில் நான் இருந்து நடு தீர்ப்பு செய்யுகின்றேன், பலஸ்வரூபம் பாடி வைத்த பத்திரத்தை பார்த்திடுங்கோ கண்ணு மக்கா. அப்ப வருந்தி சொல்றான், உண்ணாவில் நான் இருந்து நடிச்சு, அவன் நாக்குல இருந்து சனி. அதனால சீமான் வந்து அவர் நாவலே இருந்து அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவார். நமக்கு எதுக்கு எவனே இப்படி போட்டு நம்ம அப்பாவை தேடுவோம், மோட்சத்துக்கு வழியுது. நமக்கு இந்த உலகம் வேண்டாம், நம்ம வீடு இங்க இல்ல, பரத்துல இருக்கு, ஈகத்துல இல்ல. ஈகத்துல கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கோம், இங்க எல்லாமே உண்டு, ஆக்கினை உண்டு, நம்ம அதெல்லாம் தப்ப முடியாது. இருந்தாலும் அப்பாவுடைய அந்த பட்சம் இருந்தால் தப்பிச்சிடலாம், அப்பாவுடைய அருள் இருந்தா. நம சிவாய். நம சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது, கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய்.